அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோட நோக்கம் என்னதுன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோன்னா குரூப் 4 முடிஞ்சுட்டு, குரூப் 2 முடிஞ்சுட்டு, குரூப் 1 எல்லாமே முடிஞ்சுட்டு இந்த வருஷத்தோட தேர்வுலாம் சரிங்களா. தமிழில் பார்த்துருப்பீங்க, பொது தமிழில் 90+ கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. எங்கே எப்படி எல்லாம் படிக்கணும்னு இந்த ஃபுல் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள். கலைச்சொல்லாக இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும் இருக்காது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முழு ஐடியா கிடைக்கும். நியூ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிக் டெஸ்ட் பேஜை நம்பாதீங்க. நம்புனீங்கன்னா ஒப்பேராது சரிங்களா. 3000 4000லாம் 2000 1000லாம் கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பேஜ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போடுற டெஸ்ட் பேஜ் சரியாக வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸுக்கு தான் இருக்கும் தவிர யாராவது ஒரு ஆள் சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லோரும் அதை யூஸ் பண்ணிக்கணுங்க. அது மட்டும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் படிக்கணும். எப்படிலாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 சரிங்களா. குரூப் 2A மெயின்ஸில் உள்ளது, குரூப் 4 2025, குரூப் 2 இப்போ நடந்ததெல்லாம் கடைசி அது எல்லாத்தையும் ஒரு அலசல் ஃபுல்லுத்தையும் நம்ம குரூப் 2A மெயின்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரூஃப் போட்டிருப்பேன் சரிங்களா. அப்போவே அவங்க வெளியே போனாங்க. அதே புக்கில் தான் அவங்க இப்போவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு ஆன்லைன்லேயும் நிறைய வந்து பார்த்தா கொஸ்டின் கேட்காங்க, ஆஃப்லைன்லேயும் சில புக்கு இருக்குது, அந்த புக்கில் தான் கொஸ்டின் கேட்காங்க சரிங்களா. ஒரு 6 டாபிக் இருக்குது. அந்த 6 டாபிக் நீங்கள் படித்தாலே வந்து பார்த்தோன்னா அது எப்படி படிக்கணும்னா இந்த 6 டாப்பிக்காக நான் பிரித்து வச்சுருப்பேன். அந்தபடி படித்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு குரூப் 1 குரூப் 4 எல்லாம் முடிஞ்சிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், இது குரூப் 2A மெயின்ஸில் கேட்டது. இந்த மணத்தக்காளியா மணித்தக்காளியா அதெல்லாம் வந்துச்சா. அதுக்கப்புறம் அலத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது குரூப் 2A மெயின்ஸில் கேட்டது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு டாபிக் சரிங்களா. அதேமாதிரி இந்த வியாழம் இதெல்லாம் வந்து பார்த்தா ஒளி வேறுபாடு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரூஃப் போட்டிருப்போம் சரிங்களா. ஊங்க ஊளை கோல் வச்சு கெட்டது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பவே போட்டிருப்போம். சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு, நியூ இயர் புக்கு வந்து பார்த்தா 6 to 12 ஓல்டு புக்கு அதெல்லாம் இப்போ வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் டக்குன்னு படிச்சிடலாம் சரிங்களா. அதெல்லாம் சிலபஸ் உள்ளதை மட்டும் படிச்சிடலாம் டக்குன்னு. ஆனால் இப்போ எப்படி படிக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ப்ரூஃப்னு சொல்லுங்கள். இது வந்து கடைசி நடந்த குரூப் 2 கொஸ்டின் சரிங்களா. இந்த குரூப் 2 கொஸ்டின் பாருங்களேன், ஒரு கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நாங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. இந்த ஒரு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு 10th புக்கில் இருக்குது. இது ஈஸி நீங்கள் போட்டலாம் சரிங்களா. நல்லா புரிச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டலாம். மானின் தொகை மரபு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது கணத்துக்கு சொல் பொருள் கூட்டம்னு வரும் சரிங்களா. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கணம் தான் எடுக்கணும். ஆனால் 2 கொடுக்கக்கூடாது, ஒரே ஆப்ஷனில் கொடுக்கக்கூடாது. ஆனால் 2 ஆப்ஷனில் இருக்குன்னு நீங்கள் இதை தான் எடுக்கணும். ஆனால் இது இருந்துச்சுன்னா ஆனால் 2மே இதை நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 சரியாக வரலாம். இது ஒன்று. இப்போ வந்து பொருந்தா சொல் இருக்குது. அந்த பொருந்தா சொல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள் டாப்பிக்கில் தெரிஞ்சுன்னா நீங்கள் அடிச்சுக்கலாம். அகர விஷயம்லாம் இருக்குது சரிங்களா. இந்த வெற்றி, வீரம், வலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வென்றினாலும் வெற்றின்னு ஒரு சொல் பொருள் உண்டு சரிங்களா. ஆனால் இந்த விரலுக்கு தான் இந்த 3ம் பொருள் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு டாப்பிக்கில் ஒளி வேறுபாடு இருக்குல்ல அந்த டாப்பிக்கில் எடுத்தது தான் இந்த இது. அதேமாதிரி வேளாண்மை இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் நல்லா பார்த்துருக்கீங்கன்னா இப்போ ட்ரெண்டு மாறிட்டு 2019 வரைக்கும் ஸ்கூல் புக்கில் நல்லா கேட்டாங்க. அதை 2022லேயுமே ஸ்கூல் புக்கு தான். ஆனால் என்ன கொஸ்டின் ஸ்டாண்டர்டு மட்டும் நல்லா கொஞ்சம் தரமாக கிடந்தாங்க. தமிழில் வந்து பார்த்தோன்னா 2022லும் ஸ்டாண்டர்ட் மாறல, 2024லேயும் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக தான் கிடந்தாங்க. ஸ்கூல் புக்கில் தான் கிடந்தாங்க. ஆனால் இப்போ நடந்த குரூப் 2A மெயின்ஸு, குரூப் 4, குரூப் 2 இந்த 3 தமிழ் தான் அவங்க இப்போ சிலபஸ் மாறினால அதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 குரூப் 4ல் தான் சிலபஸ் வந்து புது சிலபஸ் படி நடந்தது. புது சிலபஸ் படி நடந்த மொத்த தேர்வு இது குரூப் 4. அதனால தான் அதில் ரொம்ப வந்து பார்த்தோன்னா நமக்கு இப்படி கேட்டுட்டாங்க. எப்படி அந்த வெளியே போய் கேட்குறதுலாம் ஏன் கேட்டாங்கன்னா அதுக்கு சிலபஸ் தக்கன போய் கேட்டுட்டாங்க சரிங்களா. நம்ம வந்து பார்த்தா அங்கே போய் நம்ம அவங்கள்ட்ட போட்டிலாம் போட முடியாது. அந்த எவ்வளோ பேர் படித்து அதில் போகிற ஆள் போக தான் செய்யும். அதனால் வந்து பார்த்தோன்னா புத்திசாலித்தனமாக நம்ம எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அதனால் வந்து பார்த்தா உலகத்தில் எல்லோரும் எப்படி வந்து பார்த்தா அந்த வழியிலே நம்ம போய்க்கிடணும் சரிங்களா. உலகம் எப்படி நடக்குதோ அது மாதிரி அந்த வழியோடய நம்ம போயிருந்தோம்னா நமக்கு நல்லது. அதனால் எல்லோரும் எப்படி படிக்கணும் அதுக்கு தக்க படிச்சுட்டே இருக்கணும். சும்மா வந்து பார்த்தோன்னா யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம வந்து பார்த்தா நம்மளுக்கு கீழே தள்ளிக்கிறோம். அதுபோக வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தோன்னா எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சுவாங்க. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சோர்ஸை லிமிட் பண்ணிக்கணும். இப்போ நான்லாம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தேவைன்னு பார்த்து வச்சுட்டேன். அதை தான் வந்து பார்த்தோன்னா ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் மற்ற தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய தடவை 90 மேலே எடுத்திருக்கேன். 4-5 டிப்பு கூட எடுத்திருக்கேன். ஆனால் என்னையாலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தா ஒரு 80 70 அந்த 70 to 80 அந்த ரேஞ்சுக்கு தான் வர முடியுது. அதுக்கு மேலே வர முடியாது. புரியுதுங்களா. அந்த 70 எடுக்கதே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா நான் பார்த்து வச்ச சோர்ஸ்லாம் பார்த்தபடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 85 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக ஷுவராக போட்டுருன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா நான் கலைச்சொல் எந்த புத்தகம் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டேன். சரிங்களா? இது வந்து பார்த்தா அது இங்கே பாருங்க, அது ஒன்றும் வரும், ஆதான்றும் வரும். ஆனால் வந்து பார்த்தா இதுவும் 2 ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருந்துருக்காங்க. 2த்தையும் ஒன்றா கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இதில் பாருங்களேன், இதில் இப்படி இருக்குது. சொல் பொருள் அதாவது பிரிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள்படி இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேல் கூட்டல் நன்மை இதுதான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விட இது வந்து பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்குது. கலைச்சொல் நம்ம புக் பார்க்கணும் இப்போ மொத்தமாக. சரிங்களா? உள்மனதும் அதேமாதிரி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி தெரிஞ்சிருக்கணும். அதுபடி பார்த்தாலே போதும். சரிங்களா? இது எல்லாமே புக் ப்ரூஃப் இருக்குது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கலைச்சொலுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, இந்த 12 கொஸ்டின் புக் ப்ரூஃப் காமிக்க வருங்க. ஃபஸ்ட்டு கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4லேயே வெளியே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கும் நான் புக் ப்ரூஃப் போட்டிருந்தேன் ஏற்கனவே. இங்கே பாருங்க, அட்வான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை இருக்கிறதுக்கு இப்போ அட்வான்ஸ்னால் கடற்கரை இறக்கம் இருக்கா. அதை பாருங்க, கிளேசியர்னால் வந்து பார்த்தீங்கன்னா பனியாறுன்னு இருந்துச்சு. அந்த இருக்கா பனியாறு ஏற்கனவே நான் போட்டிருந்தேன். பாருங்க, ஆங்கிரோஜ்னால் வந்து ஊன்றுதலை இருக்கா. இப்படி வந்து பார்த்தா நான் ஏற்கனவே புக் ப்ரூஃப் போட்டிருந்தேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் வீடியோவாக இருக்கும், அதை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம குரூப் 2க்குள்ள புக் ப்ரூஃப் மட்டும் பார்க்கும். 12 கலைச்சொல் கேட்டிருந்தாங்க. மொத்தம் எத்தனை கலைச்சொல்? 12 கலைச்சொல் கேட்டிருந்தாங்க. அந்த 12 கலைச்சொல்ல ஃபஸ்ட்டு கலைச்சொல் பார்க்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்தா ஒன்று ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு, அது போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 அஸ்லைன்னா தாக்குபவர். மொத்தம் வந்து பார்த்தோன்னா அந்த கலைச்சொலுக்கு ஒரு 14+1 புக்கு 15 புக்கு இருக்குது. அந்த 15 புக்கு வந்து பார்த்தோன்னா ஈஸி படிச்சிங்கன்னு வச்சுங்க. இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க கூட கண்டிப்பாக ஒரு குறைஞ்ச 6 மாதம் இருக்கும். ஈஸியாக படிச்சிடலாம். படிக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே லட்சக்கணக்கில் இருக்குது. ஆனால் 1 லட்சம் கலைச்சொல் இருக்கான ஈஸியாக தான் இருக்கும். ஒரே கலைச்சொல் ரிலேட்டடாக தான் இருக்கும். அது ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா? ஈஸின்னா ஈஸி கிடையாது, படிக்கணும். சரிங்களா? 3 டாபிக் மட்டும் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும். ஒன்று என்னதுன்னா கலைச்சொல் டாபிக், சொல்பொருள் டாபிக்னு ஒரு டாபிக். நான் பிடிச்சதில் 6 டாப்பிக்கில் 2 டாபிக் நீங்கள் வந்து பார்த்தா கடினமாக படிக்க வேணும்னா இப்படி நிறைய இருக்கும். அதை அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும். மீதி வந்து பார்த்தா 4 டாபிக் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஒரு டாபிக் அசால் டாபிக், அதை நான் உங்களுக்கு சொல்லுறேன். சரிங்களா? அஸ்லைன் தான் தாக்குபவர்னு இருக்கும். ஆட்சி சொல் அகராதி புக்கில் வந்து பார்த்தோன்னா 102 பேஜ். இந்த ஆட்சி சொல் அகராதி புக்கெலாம் வந்து பார்த்தோன்னா எல்லோரும் இப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி மாதமே இந்த புக்கெலாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். சரிங்களா? இந்த புக்கு, அது இந்த தமிழ் அகரமுதலி புக்கு, அதுக்கப்புறம் இந்த புக்கு எல்லா புக்குமே வந்து பார்த்தோன்னா நான் பிப்ரவரி மாதம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆகி பரமானந்தர்னு ஒரு புக்கு இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதில் கேட்டாங்க. நான் அதெல்லாம் பிப்ரவரி மாதமே நான் வந்து பார்த்தோன்னா இது பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கேன் அதெல்லாம் இப்போ. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் அஸ்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் தாக்கூர் இருக்கா. 1ஆ கொஸ்டின் பார்க்கலாம். 2ஆ கொஸ்டின் பாருங்கள் ரீட் இங்கே அனாலிசிஸ் ராக் அபிலிட்டி இப்போ எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா? களிமண் பாறை, கத்திமுனை குன்று, இடையாள கிரானைட் பாறை, இப்படி எல்லாமே இருக்கா. மாடு பாறைன்னு எல்லாமே இங்கே பாருங்கள் அப்படி இருக்கும். பாருங்கள் இங்கே பாருங்கள் ரீட் கத்திமுனை குன்று ஒன்று இருக்கா. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது. அபிலிட் அதை பாருங்கள் எர்னாசன்ஸ் ராக் மணற்பாறை. அதை பாருங்க அப்ளைட் இடையாள கிரானைட் பாறை இந்த இருக்கா, அப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் ஆர்கிலோசிஸ் ராக்கா. இங்கே பாருங்க களிமண் பாறை அப்படி இருக்கும். அது பாருங்க ஓம்னு சைன் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? நீங்கள் இந்த சைன்டு ஞாபகம் வச்சுனாலே வந்து சயின்ஸ்னால் இப்படி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் எடுத்துருக்கலாம். இது வந்து பார்த்தா மொத்தம் 14 எடிஷனில் 10வது எடிஷன் புக்காக இருக்கும். சரிங்களா? 235 பேஜில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 14வது எடிஷன் புக்காக இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 14 வால்யூம் புக்கு. சரிங்களா? இந்த புக்கில் வாங்கினீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 5000 6000 வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள் ஓம் சைன்னா வந்து எல்லாம் அறிந்த. சரிங்களா? அனைத்து அறிந்த அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்கள் எல்லாம் அறிந்த வந்துட்டு ஆன்சரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுஆய்வு மனு இருக்குது. 10வது எடிஷனில் இருக்கும். மறுஆய்வு மனுன்னா என்னதுன்னா அந்த ஒரு கொஸ்டின் தான் மட்டும் தமிழ் ஆட்சி அகராதி அந்த சொல் அகராதி அந்த இதில் இருக்குது. மீதி எல்லாமே நம்ம இது கலைச்சொல் அகராதி அந்த புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? இது பாருங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் இப்படி நிறைய பெட்டிஷன் உண்டு. அதில் ஒரு பெட்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் ரிவ்யூன்னா என்னது பாருங்கள் மறு ஆய்வு, ரிவிஷன்னா சீராய்வு. சரிங்களா? அடுத்தல நம்மளுக்கு ரிவிஷன் பெட்டிஷன்னா சீராய்வு மனுன்னு அர்த்தம். அப்போது ரிவ்யூன்னா என்னது மறு ஆய்வு, பெட்டிஷன்னா என்னது மனு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சே போட்டுடலாம். பாருங்களேன், இந்த ரிவிஷன் பெட்டிஷன்னா சீராய்வு மனுன்னு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. அதே ரிவ்யூ பெட்டிஷன்னா ரிவ்யூன்னு மறு ஆய்வு, பெட்டிஷன்னா மனு. அவ்வளோதான். 10வது எடிஷன் புக்கில் இருக்கும். சரிங்களா? அதை பாருங்க அப்ளோமினியா. இது வந்து பார்த்தீங்கன்னா எடிஷன் 12வது, அதாவது 2வது வால்யூம் புக்கு. எடிஷன் சொன்னோம்னா அது ஒரு வால்யூம் புக்குன்னு அர்த்தம். அதனால் அப்படி போட்டுருக்கோம். சரிங்களா? இது பாருங்களேன், அப்படி வந்து பார்த்தோன்னா ஆக்சுவல்ஸாக ஆப்ஷன்கள்லாம் எல்லாமே இதே இடத்துல தான் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தோன்னா இதுலேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி படிக்கணும்னா, ஒரு சொல்லுக்கு 4 அகராதியிலலாம் பொருள் உண்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கோர்வையாக படிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குழப்பி விட்ரும். அதனால் தெளிவாக படிக்கணும். நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லுறேன் தெளிவாக. சரிங்களா? இதுக்கு வந்து பாருங்களேன், அப்ளோமினியாவா எங்கே இருக்குது ஆன்சரு? இந்த இருக்குது பாருங்கள், அப்ளோமினா மனநோய். சரிங்களா? மனநோய் கலைச்சொல்லு மட்டும் இல்லை, இதில் மற்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஆனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கற்றுக்கிடுவீங்க. எல்லா அகாடமியும் நல்லா இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணேன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவும் போடாமல் இருப்பாங்க. நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நான் எத்தனை லைப்ரரிக்கு போய் புக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ புக்கு வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? நான் தமிழில் வந்து பார்த்தோன்னா 5 திருப்பு 4 திருப்பு வந்து பார்த்தா 95 90 மேலே எடுத்திருக்கேன். ஆனால் வந்து பார்த்தா இப்போ எடுக்க முடியுமா கேட்டால் எடுக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா 90 வந்து பார்த்தா நம்ம லட்சியம் வச்சுட்டு இலக்கு வச்சுக்கிட்டு, ஆனால் 85 டு அந்த 80க்கு மேலே எல்லாத்த விட நம்ம வந்து பார்த்தோன்னா தமிழில் ஒரு 8 கொஸ்டின் 10 கொஸ்டின் கூட போடணும். அந்த இதில் வந்து பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஒலி வேறுபாடுக்கெலாம் நான் பார்த்துட்டேன். ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா பக்காவாக வந்து பார்த்தோன்னா ப்ரூஃப் வச்சுருக்கேன். எங்கே எடுத்திருக்காங்க, அதோட ஆரிஜின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்க, ரெசுயோ இருக்குது பாருங்க, இது எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்க. இந்த இருக்கா பிரெஸ்பியோ உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல். அவ்வளோதான். சரிங்களா? இது நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்துட்டோம்? கொஞ்சம் வீடியோ பொறுமையாக பாருங்கள். எவ்வளோ நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சும்மா ஒரு ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா நான் குரூப் 2க்கும் போட்டுட்டேன். குரூப் 4க்கும் இதே தான் ப்ரூஃபு. எல்லாத்துக்கும் 3. சரிங்களா? 4 5 6 7 8. சரிங்களா? பர்டர், பார்கெனிங், பேட் டெப்ட், அக்யூரி இதெல்லாம் எல்லாம் இருக்குது. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இங்கே பர்டர்னா பண்டமாற்று. சரிங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் ஒரு இதில் இருக்கும். சரிங்களா? பேஜ் நம்பர்லாம் இருக்கும். அதை பாருங்கள். பார்கெனிங்னா பேரம் பேசுதல். பேட் டெப்ட்னா வாராக்கடன் இருக்கா? அடுத்தல வேறு என்ன இருந்துச்சு, என்னலாம் இருக்குது வேறு? அக்யூரின்னு இருக்குது. சரிங்களா? அக்யூரின்னா அந்த ஒரு கைப்பற்றப்பட்ட நிறுவனம் இருக்கா? கைப்பற்றப்பட்ட நிறுவனம் இந்த இருக்கா? அக்யூரின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம், பேரம் பேசுதல், பண்டமாற்று, வாராக்கடன் எல்லாம் 13வது எடிஷன் 48 பேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பரோடு இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தால இது எடிஷன் 8வது எடிஷன் புக்கில் இருக்கும். சரிங்களா? சிமெண்ட்டு, வெந்நீர், பிரிக்யூட்டி, பிரேசிங்ஸ் இதெல்லாம் எல்லாம் இருக்கும். பைஞ்சுதை, மெல்லுரை, கட்டுச்சட்டங்கள், கட்டி இப்படின்னு இருக்கும். இதை வாங்க பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், பிரிக்யூட்டினா கட்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெந்நீர்னா மெல்லுரை. மீதி 2 இதெல்லாம் இருக்குது. வெந்நீர் பார்த்துட்டோம், பிரிக்யூட்டி பார்த்துட்டோம், பிரேசிங்ஸ், சிமெண்ட் பிரேசிங்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது 10வது எடிஷன் புக்கில் இருக்கும். இது 7வது, இது 8வது, இது 6வது. இப்படி ஒரு வால்யூம்லேயும் ஒரு இது கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஃபுல்லுமே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய இருக்க மாதிரி தோணும். ஆனால் இப்போலேருந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி வேலைக்கு போனாங்கன்னா, இப்போ இந்த இதில் 3000 பேர் போக தான் போகிறாங்க. அவங்க எப்படி நம்மளை விட ஒரு 5 கொஸ்டின் கூட போட்டிருப்பாங்க. அதனால் போகிறாங்க.
அதேமாரி நம்மளும் ஒரு 5 கொஸ்டின் கூட போட்டிருந்தோம்னா அடுத்த தடவை போயிடலாம். அதனால் எவ்வளோ ஆண்டு படிக்கணுமா, இவ்வளோ ஆண்டு படிக்கணுமான்னு நான் ஒரு லிமிட் வச்சுருவேன். சரிங்களா? இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லிமிட்னு வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா படித்தா இது மற்றவங்களோட நம்ம 10 கொஸ்டின் கூட போடலாம்னு. அதனால் அதை மட்டும் படித்தா போதும். சரிங்களா? அடுத்த பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த புக்கில் இருக்கும். நாட்டிக்கல் மைல்னால் எதுனா ஒரு இவ்வளோ மீட்டர்னு வரும். அதை பார்த்தா நாட்ரி ஹாரிசன், இங்கே நார்போனைஸ் நல்ல அப்படின்னா இருக்கா, இது எல்லாமே இதில் இருக்கும். இங்கே பாருங்கள், நெப்டியூனின் துணைக்கோள் நல்ல. அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், நாட்ரி ஹாரிசன் மணல் தொடுவரை இருக்கா, மணல் தொடுவரை பேஜ் நம்பரோடு இருக்குது பாருங்கள். 91 பேஜில் இருக்கும். இது 91 பேஜில் தான், இதுவும் 91 பேஜில் தான் இருக்கும் பாருங்கள். இப்போ 91 பேஜில்னா அது கரெக்டாக அது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். என்ன பேர் 91 பேஜில் நார்போனைஸ் NA6ல் வரணும். இங்கே பாருங்க, மலை புயற்காற்று. சரிங்களா? மலை புயற்காற்று. ஸோ வந்து எல்லாமே வந்து புக்கு வந்து என்ன புக்குன்னு பார்த்தாச்சு. இனிமேல் படிக்க தான் செய்யணும். இது எத்தனாவது கொஸ்டின்? 8, 9வது கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தா 10வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது 10 பார்த்தாச்சு. அதான் 11, 12. இந்த 11 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இந்தவே புக்லேயும் இருக்குது. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வரல. சரிங்களா? நேனோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, இன்டெலெக்சுவல் இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம 10th புக்கில் இருக்குது. அதை பார்த்தோன்னா பிளாக்னா உங்களுக்கு தெரியும், வலைப்பதிவுன்னு தெரியும். அப்போ வந்து பார்த்தா அது கர்வரில் வலைப்பதிவர் அப்படின்னு வந்துடும். ஆனாலும் இது எங்கே இருக்குது? நம்ம தமிழ் சொல்லக்கிறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? அந்த 2 புக்கில் தான் கொஸ்டினே இருக்குது. அதான் அது 2 புக்குன்னு எப்படின்னா, அந்த ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கலைச்சொல் இருக்கும். 2 லட்சமாக நினைக்காங்க, ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு மாதிரி நான் சொல்லுங்கள், அது மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். அப்போ அது ஒன்று. அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்தா தமிழ் ஆட்சி சொல்ல அகராதி, அந்த ஒரு புக்கு. ஆட்சி சொல்ல அகராதி புக்கு நான் எவ்வளோ நாளும் முன்னாடி டெவலப் பண்ணியிருக்கேன்னு வந்து சொல்ல பாருங்கள். இந்த புக்கு வந்து பார்த்தா அந்த 2 இதுலேயும் இருக்காது கொஸ்டின். சரிங்களா? இதேமாரி கொஸ்டினும் 2 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் நம்ம 100க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 95. நான் வந்து பார்த்தா 2019 வந்து 90 ஸ்கிட்ஸ் தான். 2020 நான் டெஸ்ட் எழுதியிருக்கேன். பழைய ஸ்டூடெண்ட்டு 90க்கு மேலே எடுத்தால் தான் எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மன திருப்தி இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது நடக்காது. சரிங்களா? 80 to 90 மேலே எடுக்கணும். 80 to 90க்குள்ளே நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்குப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். ஈவில், இங்கே எவில் அப்படிங்கிற பார்த்தா நம்ம கெட்டவன் நம்ம வந்து பார்த்தா பார்த்துப்போம் படத்துலலாம். அப்போ அதை வச்சு நீங்கள் போட்டாலே வந்து பார்த்தா அப்போ கெடுப்பவர் அப்படின்னு போட்டலாம். இதேமாதிரி கலைச்சொல் வந்து பார்த்தா நீங்கள் நான் அந்த சொன்ன புக்கு மட்டும் படிச்சிங்கன்னா இதேமாரி கேட்ட கொஸ்டினை கூட நீங்கள் வந்து பார்த்தா டீல் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ பாருங்களேன், இந்த புக்கெலாம் நான் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? இவ்வளோ புக்கு நான் வந்து நம்ம வச்சுருக்கோம். அது போக நிறைய புக்கு நான் ஆர்டர் போட்டு நிறைய புக்கு லைப்ரரியில் போய் வாங்கியிருக்கேன். இப்போ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, ஜூலையிலே வந்து பார்த்தோன்னா 13 ஜூலையிலே வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தோன்னா அந்த புக்கெலாம் வந்து பார்த்தோன்னா இந்த இது அந்த புக்லேருந்து இவ்வளோ ப்ரூஃப் கிடச்சிது அப்படின்னு போடுறாங்க. ஆனால் பாருங்கள், தமிழ் அகரமுத்தொலி மே 10. சரிங்களா? மே 10லேயே வந்து பார்த்தா இந்த புக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தா இங்கெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியும். அதனால் மே 10லேயும் டவுன்லோட் பண்ணிட்டோம். இதேமாரி நிறைய புக்கு வந்து பார்த்தோன்னா சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வாங்க நம்ம வந்து தமிழ் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், புக்கு மட்டும் எவ்வளோ லிஸ்ட் இருக்குன்னு. அவ்வளோ லிஸ்ட்டு இருக்குது புக்குக்கு. எல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம போய் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு எல்லா லைப்ரரியும் போயாச்சு. சென்னை, கன்னிமராலேருந்து எல்லா லைப்ரரியும் போயாச்சு. போய் வந்து பார்த்தோன்னா அலசி ஆராய்ந்து நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்தாச்சு. எல்லா புக்கும் பார்த்து எங்கே இருக்குன்னு புக் ப்ரூஃப்லேருந்து எல்லாம் எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல பாருங்களேன், இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? இப்போது ஒன்று தான் நான் ஒரு ஸ்லேடு காமிக்கேன். அந்த ஸ்லேடை மட்டும் பாருங்களேன். அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தா டீட்டெயிலாக 6 டாபிக் என்னென்னு நான் சொல்லிடுவேன். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரம், இதெல்லாம் ஸ்கூல் புக்கு நீங்கள் போடலாம். கணலி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு. நல்லா தெரியாது உங்களுக்கு. ஒளி வேறுபாடில் இது நினைப்பீங்க கணலின்னு இருக்கணும். ஆனால் இந்த கணலிக்கு இருக்குது, இந்த கணலி கிடையாது. சரிங்களா? பொருள் எங்கேயுமே கிடையாது. அப்போது
இது வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு புக்கு ஒரு 5 புக்கு இருக்குது, அந்த ஒரு 3 புக்கு இருக்குது, அந்த 3 புக்கில் தான் திரும்ப திரும்ப எடுக்காங்க. இது அந்த புக்கில் அப்படி சூரியன், நெருப்பு, பன்றின்னு 3 பொருள் தான் இருக்கும், வேறு பொருள் இருக்காது. ஆனால் நம்ம தமிழ் அகரமுதலி புக்கில் பார்த்தோம்னா நிறைய இருக்கும், அதெல்லாம் நிறைய இருக்குது சரிங்களா. இந்த இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க, அப்படியே கொஸ்டின் ரீட் பண்ணி அப்படி போட வேண்டியது தான். இதெல்லாம் வந்து ஓமை தொடர், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா படித்தா நம்ம லேசாக தெரிஞ்சால் ஆன்சர் போடலாம் ஈஸியாக. நீர் பூத்தது நெருப்பு, இது வந்து சொல் பொருள்லையும் வரும், சாம்பல்னு ஓமை தொடர்லையும் வரும் சரிங்களா. மீதுன்னு விரும்பல், இது ஸ்கூல் புக்கில் இருக்கா. நொறுங்க தின்றால் 100 வயது. அதை பார்த்தீங்கன்னா இந்த புவியியல் துறை சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்ற அறிவிப்பு எந்த துறை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 2024 சம்திங் 23 அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பட்ஜெட் இருக்குல்ல, பட்ஜெட்டில் வந்து மானிய கோரிக்கை விடுவாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா அமைச்சர் வந்து யாருன்னா மூத்த தலைவர் அவர் வந்து பார்த்தோன்னா திமுகவில் வந்து ஒரு அந்த மானிய கோரிக்கை வாசிக்கையில் சொல்லியிருப்பார், இயற்கை வளங்கள் துறைக்காண்டி நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதோட புக்கு காமிக்க பாருங்க. சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சென்னையில் வந்து அப்படி சொல்லியிருப்பாரு சரிங்களா. 2024 மானிய கோரிக்கையில் சொல்லியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் இதில் தான் கேட்காங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்லையும் தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து இதேமாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இதேமாதிரி ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்தா கேட்கப்படுது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதுக்கு பாலிசி நோட் வந்து பார்த்தா பாலிசி நோட்ஸு நீங்கள் மானிய கோரிக்கையை படித்தாலே போதும். அது வந்து பார்த்தா உங்களுக்கு யூனிட் 9லையும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப உதவும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அசலைன்னா தாக்குபவர் ஆட்சி சொல் அகராதியில் இருக்குது 102வது பேஜில் அப்படின்னு பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தோன்னா 14வது எடிஷன் புக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம இது 14 எடிஷன் புக்கு நம்ம இதில் சென்ட் பண்ணியிருப்போம் குரூப்பில், அதிலே இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போடலாம் சரிங்களா. யானைகளும் குட்டிகள் சென்றது, இது எப்படி ஒருமையில் இருக்குது. குரங்குகளும் மரத்திற்கு மரம் தாவின பன்மையில் இருக்குது, அதனால் இது கரெக்டு சரிங்களா. மரம் வேகமாக வளர்ந்தது சரிங்களா. மரங்கள் தான் வேகமாக வளர்ந்தன வரணும். கிளைகள் முறிந்து விழுந்தது, கிளைகள் முறிந்து விழுந்தன வரணும் இல்லைன்னா. ஸோ இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா. இந்த காலம் கொஸ்டின்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இப்புல்வாய் நவ்வி உலை, இது என்னதுன்னா தொல்காப்பியத்தில் நம்ம சிலபஸில் தொகை மரபு இருக்குது, அதில் மரபியல் படிக்கணும். நீங்கள் இளமை பெயர் எல்லாம் படிக்கணும். அதனால தான் இது வந்து பார்த்தோன்னா அதுலேருந்து கெட்டது தான் சரிங்களா. பிணைன்னு இது அடவி, இந்த அடவி வந்து பார்த்தோன்னா நீங்கள் 10th புக்கில் 9th புக்கில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு இயல் பின்னாடி ஒரு அகராதி கொடுத்துருப்பாங்க பார்த்துருங்க. அகராதியில் காண்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போன தடவை எனக்கு கேட்டிருந்தாங்கன்னா பூட்கை சரிங்களா. பூட்கை கேட்டிருந்தாங்களா. அதே அகராதியில் அடவின்னு இருக்கும். இது சொல் பொருளும் இருக்குது சரிங்களா, காடுன்னு. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இது தவறான கொஸ்டின். ஏன் தவறான கொஸ்டின்னா, நீங்கள் வந்து பார்த்தோன்னா கொஸ்டினை வந்து பார்த்தோன்னா அப்பீல் பண்ணலாம். ஏன்னு சொல்லிட்டோம்னா பரியதும் கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாக கூறின் அப்படின்னு இருக்குது. இதில் இந்த திருக்குறளில் வந்து பார்த்தோன்னா கூறுன மிகுதின்னு இங்கே வராது. ஆனால் கூறுன மிகுதின்னு சொல் பொருள் வரும் மிகுதின்னு. ஆனால் இந்த குறளுக்கு கூர் மிகுதின்னு பொருள் கிடையாது. எந்த புக்கெலான்னு தேடுங்க, நான் வந்து புக் ப்ரூஃப் வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த இதுக்கு புக் ப்ரூஃபு கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா 2 இடத்துல தான் மொத்தம் திருக்குறள் மொத்தம் கூறுன்னு வரும். அதில் இந்த மிகுதினே வராது. பரியதும் கூறுங்கோட்டாயினும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மிகுதின்னு வரும். பெருமை தான் வரும், பெரியது தான் வரும். இந்த மிகுதிலாம் இங்கே வராது, பொருள் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளோட இந்த புக்கு இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ப்ரூஃபு. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா நம்மளுக்கு திருக்குறளோட அகராதி ஒரு சொல்லுக்கும் பொருள் உள்ள புக்கு சரிங்களா. இதில் இந்த இருக்கா கூறுங்கோட்டது அப்படின்னு இருக்கும், கூறிய கொம்பு உடையது அப்படின்னா இந்த இடத்துல பொருள் வருமே தவிர மிகுதின்னு பொருள் வராது சரிங்களா. மிகுந்த கொம்பு உடையதுன்னா வரும், எப்படி வரும் அதுமாரி பாருங்கள். பரியது, அந்த பரியதில் போய் பார்த்தோம்னா அதில் தான் வந்து பார்த்தோன்னா என்னது வரும்னா நம்மளுக்கு பெரியதுன்னு வரும். பரியதில் இப்போ பாருங்கள், ம் 599 திருக்குறள் தான் அந்த திருக்குறள் சரிங்களா. பரியது உடல் பருமையானது, அதுதான் பெருமையை குறிக்கும், பெருசை குறிக்குது சரிங்களா. அந்த கொஸ்டினே தப்பு. அது எப்படி நீங்கள் இது பண்ணணும்,
ஏன்னா பரியதும் கூறுங்கோட்டாயினும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூறுனா மிகுதின்னு அதுக்குன்னு இந்த இடத்துல இந்த குரட்பாவிலும் தான் கேட்டிருக்காங்க. இந்த குரட்பாவிலும் மிகுதியெல்லாம் பொருள் வரல. அதனால் இது தவறானது தான். பரியதும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரியதில் தான் வரும். என்ன லாஜிக்கில் எடுத்திருக்காங்கன்னு கொஸ்டின் தெரியல. ஏன்னா பரியது இங்கே பாருங்கள், உடல் பருமை உடையது, அப்போ வந்து பார்த்தா அதுவும் பெரியது தான் வரும். ஸோ வந்து பார்த்தோன்னா பெரியது வேறு, மிகுதி அது அந்த மீனிங்கில் பார்த்தா கூறு. ஆனால் இதில் சொல்பொருள் கூறு மிகுதின்னு கேட்டால் கரெக்டு தான். அதை பாருங்கள், உதகை உதகை மண்டலம் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். இப்போது இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். அது எங்கே வரும், அது எங்கே வரும், இதெல்லாம் இங்கே வந்து போட்டுடலாம். இவனுக்கு வீடு ஒன்று இல்லை, இது எங்கே இருக்குது, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இருக்கா, அந்த புக்கில் உள்ளது. சரிங்களா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இருக்கா, அந்த புக்கில் ஆகி பரமானந்தர் எழுதின புக்கில் இருக்குது. இது இணை எழுத்து, இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் ஒரு லாஸ்ட் ஒன்று காமிக்கேன்னு சொல்லினா அது மட்டும் காமிக்கேன். சரிங்களா, காமிச்சோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எந்த இதெல்லாம் சொல்பொருள் தெரிஞ்சால் ஈஸியாக போடலாம். எந்தைனா வந்து பார்த்தா எந்தந்தை அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் போடலாம். இதெல்லாம் ஒளி வேறுபாடு. சரிங்களா, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதான். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ள இந்த இலக்கியம் கொஸ்டினை எப்படி டீல் பண்ணணும், அந்த ஸ்கூல் புக்கில் இல்லாத டாப்பிக்கு எப்படி படிக்கணும், அதுதான் இங்கே மெயின். அதை பற்றி தான் சொல்லுதான்னு சொல்லியிருந்தேன். அதை ஈஸியாக நான் சொல்லுதேன் உங்களுக்கு பாருங்கள். மரபு தொடர், அந்த மரபு தொடர் அகராதி புக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சில புக்கு கொஞ்சம் இருக்குது. கடுக்காய் கொடுத்தல், இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போடலாம். மகடு ஆடு இது இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா அந்த ஒரே புக்கில் நான் ஒரு 2 புக்கு சொன்னோம், அந்த புக்கில் இருக்குது. அப்படி இருக்குது. மகடுனா பெண்ணு, ஆடுனா ஆண், அப்படி இருக்கும். அதை வச்சே நீங்கள் போடலாம். அதை பார்த்துங்க. கேலின்னா இது அதுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. பகைவர்னு நீங்கள் அழகாக போட்டுடலாம். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கா, இந்த ஓரெழுத்து ஒரு மொழிலாம் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 70 ஓரெழுத்து மொழியில் தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த குரூப் 4லேருந்து அப்படி தான் கேட்டுட்ருக்காங்க, அதுதான் கேட்காங்க. இந்த கொஸ்டினே இது தப்பு, மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. பேச்சுவழக்கு எழுத்துவழக்க பேச்சுவழக்காக சொல்லி, பேச்சுவழக்கு எழுத்துவழக்காக சொல்லி, இதை இங்கே கொடுத்து இது இங்கே கொடுக்குறதுக்கு அதை அங்கே கொடுத்து இது இங்கே கொடுத்தாச்சு. தப்பாக கொடுத்தாங்க. இதுவும் அதே சில 1-2 புக் அந்த புக்கில் தான் இருக்குது. என்ன சார் புக்கு, அந்த புக்கு எந்த புக்குன்னு சொல்ல வேண்டியங்க. தமிழ் அகரமுதலி புக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு 3 புக்கு இருக்குது. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த லைப்ரரியில் போய் எடுத்தேன். அந்த லைப்ரரியில் முன்னே அந்த பேஜ் கிழிஞ்சு போயிருக்கு. சரிங்களா, புட்டம் அப்படியே அதே புக்கில் தான் இருக்குது. இந்த இதெல்லாம் திருக்குறள்லாம் ஈஸியாக போடலாம். சரிங்களா, திருக்குறள்லாம் அந்த மாதிரி ஸ்கூல் புக்கை படித்தாலே போடலாம். புன்கண்ணீர் ஈஸியாக போடலாம். இதெல்லாம் எதுனா ஒளி வேறுபாடு டாபிக் அப்படி வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் இருக்கும் அந்த ஒளி வேறுபாடில். சரிங்களா, அப்பாவி, அற்பாவி, இதெல்லாம் என்னது, அதான் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, அந்த புக்கில் தான் இருக்குது. இந்த இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல்லுன்னு இருக்குது. இது சில பேர் சொல்கிறீங்க நம்ம வந்து பார்த்தா அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, சங்க இலக்கியத்திலுமே பிறமொழி கலந்த சொல்லலாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சங்க இலக்கியத்தில் இருந்துச்சுன்னா இது இளஞ்சி தமிழ் சொல்லலாம் அப்படின்னு போட்டு அப்பீல் பண்ணி பார்க்கலாம். கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா இது. இந்த இதுவுமே பாருங்களேன், டிஎன்பிஎஸ்சி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க ஆன்லைன் சோர்ஸ் நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைப்ரரியில் போய் சில புக்கை வந்து பார்த்தோன்னா எடுத்து கொஸ்டின் எடுத்துருக்காங்க. இங்கே தான் எடுத்துருக்காங்க கொஸ்டின், வேறு எங்கேயும் எடுக்கலை. அதனால் இளஞ்சி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா தமிழ் சொல்லுன்னு நீங்கள் அப்பீல் பண்ணாலும் அது கிடைச்சால் தான் கிடைக்கும். 50-50 இதுதான். அதேமாதிரி இதெல்லாம் பாருங்களேன், உத்தமம், இதில் ஊ இருக்குது, த இப்படி பார்த்து நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து பார்த்தோன்னா அந்த எழுத்து வருது. சுருக்க குறியீடு தானே கேட்டிருக்கேன். அப்போ வந்து பார்த்தா அதுலேருந்து ஆன்சர் வரும்னு நினச்சி எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஸ்பாட்டில் மைண்டுக்கு வருமானு கேட்டால் கஷ்டம், அதை வரணும். இது பாருங்கள், இந்த தமிழ் சொல் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இருக்கலாம், தமிழ் ஆன்லைன் இது இணையக்கழகம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, அதில் இருந்த அந்த ஒரு பிறமொழி சொல்லை பற்றி இருக்கும், கலைச்சொல்லை பற்றி. அதில் உள்ளதில் தான் இந்த ஒரு கொஸ்டின், அந்த ஒரு கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதுபடி எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். பிண்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் என்னென்னா இந்த இலக்கிய சம்மந்தமாக கேட்டிருப்பாங்களா, ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னாங்களா. அதில் 15 கேட்கல, 12 கேட்பாங்க, 13 கேட்பாங்க, எத்தனை கேட்பாங்க. அதுமாதிரி கலைச்சொல் 15ன்னா அதெல்லாம் அத்தனை கேட்கணும் கிடையாது, முன்ன பின்ன வரும்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஆனால் அதில் வந்து இந்த இலக்கிய சார்பில் கேட்ட கொஸ்டின்லாம் ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருக்காங்க, ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அது நமக்கு கொடுத்ததே படிச்சிருந்தாலே சரியாக இருந்திருக்கும். ஓதல் சிறந்தது ஒழுக்கம், இதெல்லாம் ஈஸியாக அதில் கேட்டே தான் கேட்டிருக்காங்க. 7 என்னது, கொல்லாமை, கருத்து, இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது, ஈஸியாக அடிச்சிடலாம். இது நம்மளுக்கு கொடுத்தது உருத்திரங்கனை பற்றி ஒரே ஒரு பாட்டு, அந்த ஒரே பாட்டு தான் அப்படி கேட்டிருக்காங்க. இதில் நம்ம கலைச்சொல்லி யாருக்கையும் பார்த்துட்டோம், பிறமொழி சொல்லி பார்த்துட்டோம். வாடகை, இது உங்களுக்கு யாருக்கும் தெரியும், பிறமொழி சொல்லுன்னு தெரியும், அதனால ஈஸியாக போடலாம். இது இந்த ஓதுதல், மொழிதல், விளம்புதல், உலர்தல், இதெல்லாம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, அந்த புக்கில் இருக்குது. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது. தமிழ் பழமொழிகள்
ஜீவா ஜெகநாதன். அந்த புக்கு படிச்சிருந்தீங்கன்னா நிறைய யூஸ் ஆகும். இதேமாரி ஒரு புக்கும் ஒரு இதுக்கும் சில புக்கு இருக்குது. அதை நான் சொல்லுங்கள் சரிங்களா. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல இருக்கீங்களா ஸ்கூல் புக்கில் எழுத அப்படி போடலாம். அதில் இந்த செயற்பாட்டு வினை இதெல்லாம் இந்த வினையெல்லாம் இருக்குல்ல, வினை டாபிக் அதெல்லாம் கான்செப்ட் டாபிக் சரிங்களா. இந்த பிறைய குறி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கு. அதுக்கப்புறம் பாருங்களேன், இது வினா எழுத்து இதெல்லாம் ஈஸியாக போட வேண்டியது தான். தேவனை பாருங்கள் கூட்டுக்கிழமை விழிப்புணர்வு வைக்கணும் வந்து ஒரு எழுவாய் பல பயனில்லை இதுதான் வரணும். ஆனால் ஆன்சர் நம்மளுக்கு ஒப்புமைப்படுத்தல் கொடுத்தாங்க, இது தப்பு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேவனையார் பவன புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்பன்மொழி சரிங்களா. இந்த கருத்து கருத்து கிராய் கிராய் இதெல்லாம் வந்து என்னதுன்னா இதுவும் ஒளி வேறுபாடு தான். கிராய் கிராய் சரிங்களா. உரையல் உரையல் இதெல்லாம் எங்கன்னா ஆன்லைன்லேருந்து எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சில புக்லையும் இருக்குது. இதுவும் ஒளி வேறுபாடு டாபிக் தான். ஆனால் இருபொருள் குறிக்கும் சொல்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாமே சொல்பொருள்னு ஒரு டாப்பிக்கில் தான் நடக்குவேன். மொத்தம் 6 டாபிக் என்னென்னு நான் சொல்லுதுன்னு இருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கொஸ்டின் தப்பு. ஏன்னா இந்த டைப்பிங் மிஸ்டேக்கு. பருத்தி துணி உரிமை குரல் புதுமனை புகுவிழா கடற்கரை சாலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்செப்ட் டாபிக். ஆனால் இது போடலாம். இதுவும் புக்கில் இருக்குது. அந்த இதுக்குன்னே இருக்குது. தொகைகள்னு ஒரு சில புக்கு இருக்குது. அந்த புக்கில் இருக்குது சரிங்களா. மாமா வண்டு அந்த வண்டுலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி அந்த 70 ஓரெழுத்து மொழிக்குள்ளே பொருள் படிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நகர ஒளி வேறுபாடு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளி வேறுபாடு இல்லை தான். இந்த ஒளி வேறுபாடு புக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5 அகராதி புக்லேருந்து அதுபோக ஒளி வேறுபாடுக்குன்னு இது சில இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்பொருளுக்கு தமிழ் அகரமுதலி புக்கு இருக்குது. அதை நான் எல்லாம் காமிக்க உங்களுக்கு சரிங்களா. சொல் என்ன வேறு சொல்லி வினையாள பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே இப்படி வச்சிடக்கூடாது. வச்சுட்டு ஆன்சர்னு சொல்லாமைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இந்த கொஸ்டின் நீங்கள் அப்பீல் பண்ணி இது வாங்கிடுவீங்க. இதெல்லாம் எந்தெந்த கொஸ்டின் தெரியும் இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. எவ்வகை பேரச்சம் இந்த கொஸ்டினில் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. இதான் ஆங்கில சொல். இது வந்து பார்த்தா ஆன்லைன்லேருந்து அப்படி சோர்ஸில் எடுத்திருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு உயில்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏன்னா ஆன்லைன் அவங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு இடத்துலேருந்து கொஸ்டின் எடுக்காங்க. எடுத்துகிட்டு அது என்ன இருக்கோ அதை அப்படி போட்டுருவாங்க. அவ்வளோதான் சரிங்களா. இது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 6th நியூ புக்கில் உள்ளதை அது கொடுத்துருக்காங்க. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் இல்லை. அது எலும்பு போர்த்திய உடம்பு தான் சொல்லிப்பாங்க தவிர உயிரற்ற அப்படின்னு சொல்லிக்கிறனால அது இந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கொடுத்து பி கொடுத்துருக்காங்க. அன்பு உடைகளுக்கு தான் உடலுக்கு பிறகு என்பார்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க இதெல்லாம் திருக்குறள் தான். திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது சரிங்களா. நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் அன்றே நீங்கள் ஒளிய விட வேண்டும் அப்படின்ற பாரு. கலைஞர் அழைக்கும் போல் நான் நமக்கு துன்பம் வரும் அதை கண்ணை இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளதான். அந்த 12 கொஸ்டின் இருக்குல்ல அதெல்லாம் ஈஸியாக போடுறது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன கற்றுக்கிடணும்னா ஓமை தொடர் இதுக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேலே கிடையாது. இந்த டாப்பிக்கில் லிமிட்டு மேலே கிடையாதுன்னு இருக்குது. இன்னும் ஓமை தொடர் இதெல்லாம் ஈஸியானது மாதிரி தெரியும். ஆனால் நம்மளை வந்து கவுச்சி விடுற டாபிக் இதெல்லாம் சரிங்களா. பழமொழி இது அப்படியே ஆன்லைன்லேருந்து எடுத்துருக்காங்க சரிங்களா. 100 கொஸ்டின் பார்த்துக்கோமா. இதேமாதிரி குரூப் 2 கொஸ்டினும் 2A மெயின்ஸ் கொஸ்டின் பாருங்களேன். இதுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்கேன் ப்ரூஃபுங்கிறங்க. உண்ணி ஏனம் அணுக்கம் இதெல்லாம் வந்து எதுனா நமக்கு கேட்டது. இந்த பாருங்கள் ஆலை உலை இதழ் ஊலை அழகம் அளவன் அழைத்தி இப்படி வரும். இந்த பொருளில் வர்றதெல்லாம் இதெல்லாம் இருக்குது நிறைய. எங்கே பாருங்க இந்த வெள்ளி இதெல்லாம் கலைச்சொல்னால் அந்த புக்கில் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. மொத்தமாகவே ஒரு ஓவராலாக உங்களுக்கு சொல்லுதான் பாருங்கள். சிலபஸ் சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு சிலபஸை நான் அந்த ஒத்த பேஜில் நான் அடக்கி வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்கங்க. சிலபஸை நான் ஒத்த பேஜில் அடக்கி வச்சுருக்கேன். மொத்தமே நம்ம படிக்க போகிற டாப்பிக்கு 6 டாபிக் தான். எதுனா இது ஃபுல்லும் சேர்த்து ஒரு டாபிக் சரிங்களா. இந்த 2வது ஒரு பாக்ஸ் இருக்கா இது 2வது டாபிக். இந்த இதெல்லாம் சேர்ந்தது 3வது டாபிக். இந்த இதெல்லாம் சேர்ந்தது நடுசில் இருக்குது 4வது டாபிக். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் 5வது டாபிக். இந்த கீழே இருக்கிறது 6வது டாபிக். இப்படி 6 வகையான டாபிக் தான் படிக்க போகிறோம். ஏன் சார் மொத்தம் தமிழ் சிலபஸே நான் இந்த இவ்வளோ தான் வந்து நமக்கு தக்கன பிரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நீ படிக்கிறது 3 டாபிக் தான். 2 டாபிக் தான் அடிக்கடி படிக்கணும். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் டாபிக் தான். எப்படின்னு சொல்ல பாருங்களேன். இந்த பிரித்துக்கு சேர்த்துக்கலாம் ரூல்ஸ் தெரிஞ்சுதுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இது இவ்வளோ தான் நீங்கள் வந்து பார்த்தா ஒரு லிமிட் பண்ணிக்கலாம். வல்லின மிகுமிகா எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இதெல்லாம் வல்லின மிகுமிகா எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இதை வந்து பார்த்தோன்னா இப்போ எழுத்துப்பிழைன்னு வருது. அது ஒளி வேறுபாடுலையும் எழுத்துப்பிழை கொண்டு வரலாம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வல்லின மிகுமிகாவில் வந்து பல விதமாக கேள்வி கேட்பாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம நிப்பாட்டிக்கலாம். நிறுத்தல் குறியீடும் அப்படி தான்.
இணைப்பு சொல்லாம் கேட்கவே இல்லை. ஆனால் அது சிலபஸில் வந்து ஒரு மறைமுகமாக வச்சுருக்காங்க. ஒருமை பன்மை, தொடர்வகைகள், தன்பினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பட்ட வினை. வேர்ச்சொல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த வேர்ச்சொல் சுவடி நம்ம தேவநாய பாவனரில் உள்ளதை பார்த்தாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. ஸ்கூல் புக்கு ஓல்டு கொஸ்டின் இந்த வேர்ச்சொல் சுவடி இப்படி பார்த்தா முடிஞ்சு போச்சு. இந்த டாப்பிக்லாம் பிரித்துக்களை சேர்த்துக்கலாம் நன்னூல் பார்க்கணும். நன்னூலில் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ஆதான்று அதுவான்று அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது தான். அதுக்காக கங்கா அவுகம்னு இருந்துச்சா அதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம நன்னூல் புக்கில் உள்ளதான். உடனே வந்து பார்த்தா நீங்கள் இது எது இளங்குமாரனார் புக்கு நீங்கள் சொல்கிறீங்க. அது தப்பான இது சரிங்களா. இளங்குமாரனாரே எங்கேருந்து எடுத்தார்? நன்னூலில் உள்ளதை தான் அவர் இதே எடுத்திருக்காரு. புரிஞ்சுக்கிடுங்க. சும்மா வந்து பார்த்தா அங்கே தான் எடுத்தாங்க அங்கே எடுத்தாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. வந்து பார்த்தா நிறைய அகாடமி ஃபாலோ பண்ணதை நிப்பாட்டுங்க. குறிப்பிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரே சேனலில் ஒரே டாப்பிக்கே 10 இடத்துல போய் பார்த்தீங்கனாலே விளங்காது சரிங்களா. இன்னும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபெயில் ஆகிட்டு தான் இருப்பீங்க. வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்ட எங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா இல்லை நீங்களாக தனியாக படிங்க. இப்போலாம் டெஸ்ட் பேஜெலாம் வேஸ்ட்டு தான். எந்த அகாடமி போட்டாலும் வேஸ்ட்டு தான் சரிங்களா. அந்த கொஸ்டின் அப்படியே அங்கே வருமானு கேட்டால் கிடையாது. ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேணால் நீ படிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தோன்னா நிறைய படிக்க தான் செய்யணும். தவிர டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம எப்படி சர்வே பண்ணி நம்ம அங்கே டெஸ்ட் போட போகிறோம் அதுக்காண்டி தான் டெஸ்ட் போட்டுக்கலாம். தவிர மற்ற எதுக்கும் டெஸ்ட்டு யூஸே கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும் ஜிகே பொறுத்த வரைக்கும் போடலாம். அதுவுமே ஸ்டாண்டர்டாக போடணும். அதெல்லாம் அங்கே தனியாக சொல்லிட்டேன் சரிங்களா. இப்போ பெயரெச்ச வகை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இவ்வளோதான் இருக்கா, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். 2 வினைச்சொற்களின் வேறுபாடும் அவ்வளோதான். வினைச்சொல், இன எழுத்து, சுற்றெழுத்து, வினாலத்துலாம் ஒரு இது உண்டு. இந்த கலைச்சொலுக்கு ஒரு 14 வால்யூம் புக்கு நான் அனுப்பியிருக்கேன் ஏற்கனவே. இன்னொரு தடவை அனுப்புனேன். அதை மட்டும் படித்தா போதும். அயற்சொல் தமிழ் சொல்லுக்கு ஆன்லைன் சோர்ஸ் படிக்கணும் சரிங்களா. இப்போ என்னென்னா ஆன்லைன் சோர்ஸு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இதேமாரி சில அகாடமி இருக்குது. சில வெப்சைட் இருக்குது. அதில் உள்ள புக்ஸ் படிக்கணும் நீங்கள். அதில் உள்ள வெப்சைட்டில் உள்ள அந்த சிலபஸ் உள்ளது மட்டும் தான் படிக்கணும். அதுக்கப்புறம் சில வந்து பார்த்தோன்னா இலக்கண புக்கு இருக்குது. இப்போ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சில அகராதி புக்கு இருக்குது. தமிழ் அகரமுதலி புக்கு. அந்த தமிழ் அகரமுதலி புக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் பிடிஎஃபாக இருக்குது. அதை வச்சு படிச்சுட்டு அதுவும் ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குதுன்னு அது இங்கிலீஷ்லையும் சேர்த்து பார்க்கல உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதுதான் சரிங்களா. இப்போது கலைச்சொல்லு தான் ரொம்ப முக்கியம். அயற்சொல், பிறமொழி சொல், இதாவது அயற்சொல், பிறமொழி சொல் இது ஒரு டாப்பிக்காக வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒரே இது சரிங்களா. கலைச்சொல் டாப்பிக்கில் வரும். இந்த சொல் பொருள் இருக்கலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல் பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இதாக இருக்கலாம். அந்த சொல் பொருள் தான் எதிர் சொல்லாகவும் வரும், ஒளி வேறுபாடாகவும் வரும், குறிநெடில் வேறுபாடாகவும் வரும். ஓரெழுத்து ஒரு மொழியும் என்ன ஒரு மொழியே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து இருக்கும். அதுக்கு சொல் பொருள் சொல்லணும். அதனால அது ஓரெழுத்து ஒரு மொழி. பொருள் தரும் ஒரு சொல் அதுவும் அதே டாபிக் தான். எல்லாமே சொல் பொருள் என்கிற ஒரே டாப்பிக்கில் அடங்கும். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்கிறேன். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அதுவும் அப்படி தான். ஒரு பொருள் தரும் பல சொல், பல பொருள் தரும் ஒரு சொல், இரு பொருள் குறிக்கும் சொல், ஒரு பொருட்பன்மொழி. இப்போ ஒரு பொருட்பன்மொழினா உயர்ந்து ஓங்கியன்னு இருக்குது. அது உயரம் எது ஓங்கி எதுன்னு தெரிஞ்சால் எனக்கு ஒரு பொருட்மொழி தெரியும். அதனால் இதுவும் சொல் பொருள் தான். அப்போ எல்லாமே இது என்னது சொல் பொருள் என்கிற டாப்பிக்கில் அடங்கிவிடும். இந்த சைடு உள்ளது எல்லாம் இந்த சைடில் உள்ள டாபிக் எல்லாமே ஈஸியான டாபிக் மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளை வந்து பார்த்தோன்னா கழுத்தை நெரிச்சிரும். அசால்ட்டாக போனீங்கன்னா நம்மளை கொன்றும். ஊர் பேர் மருவும் அப்படி தான். ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஊரும் பேரும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு புக்கு இருக்குது. அந்த புக்கில் உள்ள மருவு இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதில் வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆன்லைனில் கொஞ்சம் மருவு இதெல்லாம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இது வந்து பார்த்தோன்னா இலக்கணம் பிழையின்றி எழுத வழிமுறைகள் நிறைய புக்கு இருக்குது. நான் வந்து பார்த்தோன்னா லைப்ரரியில் போய் நிறைய புக்கு எடுத்திருக்கேன். நான் நிறைய புக்கை வந்து பார்த்தோன்னா கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உள்ளதை தான் இப்படி கேட்காங்க சரிங்களா. மரபு தமிழில் திணை மரபு, பால் மரபு, காலம், இளமை பெயர் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தொல்காப்பியத்தில் மரபியல் படிக்கணும். அதுக்கப்புறம் இந்தமாரி புக்கிலலாம் வந்து பார்த்தோன்னா இந்த வினை மரபை பற்றி இருக்கும், தொகை மரபை பற்றி இருக்கும், பயன்முறை தமிழ் இதேமாரி நிறைய புக்கெலாம் இருக்குது. நான் புக்கு வேணால் காமிக்க லாஸ்ட்டில் அவ்வளோ புக்கு அந்த வெப்சைட்டில் அந்த பேர்லாம் காமிக்க அதை பாருங்கள் வேணாம். பால் மரபு காலம்லாம் நீங்கள் போட்டலாம். ஆனால் வந்து ஒரு தடவை பார்க்கணும். ஓமை தொடருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 300 200 இருக்கும். ஒரு பொருள் இருக்கும். ஒரு 200 250 இருக்கும். அந்த அவ்வளோகாண்டு படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து பார்த்தா அது படிக்காமல் போனீங்கன்னா உங்களை கவுத்தி விட்ருவோம். மரபு தொடர் வந்து பார்த்தா அந்த மரபு தொடர் அகராதி படிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் ஆன்லைனில் உள்ளது. இப்படி இந்த பழமொழிகளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தடவை ஒரு இடத்துக்கு போகிறாங்க. தமிழ் பழமொழிகள் கிவ ஜெகநாதன் அந்த 4 வால்யூம் இருக்கும். அந்த 4 வால்யூமே நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் கொஸ்டின் போடலாம். அதுதான் இது. இந்த நடுசில் இருக்க டாபிக் என்ன சார்னு கேட்டால் இந்த டாப்பிக்கில் இந்த டாப்பிக்கில் உள்ள தொடர் சேர்த்து வச்சு எடுத்தால் இந்த டாபிக் எடுக்கலாம். இப்போ பொருந்தா சொல்னு இருக்குது. அது சொல் பொருளில் எடுக்கலாம், ஒளி வேறுபாடில் எடுக்கலாம், ஓரெழுத்து ஒரு மொழியில் பொருந்தா சொல் கேட்கலாம். இப்போ எப்படின்னா மா இன்னும் சொல்லி பொருந்தா சொல், மா இன்னும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருந்தா சொல் இப்படி எதுனா கேட்கலாம். சொற்கள் ஒழுங்கு சொற்றொடர் அமைக்கல் இது வந்து பார்த்தா ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்காங்க. 10th உள்ள ஏதோ அது மெயினாக திருக்குறள் தான் கேட்காங்க.
சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க அதெல்லாம் இப்போ கேட்கறது கிடையாது. அதான் சிலபஸ் இருக்குது, ஆனால் கேட்கல. அகரவரிசை இந்த ஒரு இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டலாம். அதில் திருக்குறள், அறநூல்கள், தமிழ் தொன்மை, தமிழ் தொண்டு, தமிழ் சான்றோர்கள், இதில் ஒரு 3 பேர் இருப்பாங்க, இதில் ஒரு 5 பேர், இதில் ஒரு 13 பேர். தமிழ் தொன்மை, திருக்குறள், அறநூல்கள் இதெல்லாம் நீங்கள் 6 10th நியூ புக்கு நல்லா படித்தாலே இதில் கேட்க ஒரு 15 கொஸ்டின் சொல்லுவாங்க. ஆனால் 15 to 12 கேட்பாங்கன்னா 13 எத்தனை கேட்டாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தல கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்குற கொஸ்டின் தான் நம்ம மாட்டுதான். 15 கொஸ்டினில் தப்பு பண்ணி நீங்கள் இதாகிடுங்க. அப்போது இதையும் படிச்சுட்டு இதையும் படிச்சிங்கன்னா இப்போ இதில் என்ன சார் நீங்கள் வந்து பார்த்தா சொல்ல வரீங்கன்னு கேட்டால், நான் சொல்ல ஒரு 3 புக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அதை படிங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு புக்கு வந்து பார்த்தோன்னா கலைச்சொல்லுக்கு ஒரு 14+1 ஒரு 15 புக்கு பிடிஎஃப் நான் அனுப்பி விடுதேன். அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே போதும். சரிங்களா? கலைச்சொல் வந்து பார்த்தா எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு தனியாக சொல்லுவேன். சரிங்களா? இப்போமே வந்து பார்த்தா 40 நிமிடம் ஆகிட்டு. 2வது தமிழ் அகரமுதலி இந்தாக்கா இந்த புக்கு இந்தாக்கா தமிழ் அகரமுதலி இந்த புக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் வச்சுருப்பீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. கரெக்டாக பிளாக் கலரில். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஏன்னா இது நான் முதல்ல டவுன்லோட் பண்ணிட்டேன். எப்போ டவுன்லோட் பண்ணணும்னு காமிச்சிட்டேன் அப்படியே. சரிங்களா? புக்கு ரேட்டு 1250 ரூபா 1500 இப்போ ஆயிட்டு. சரிங்களா? ஆனால் இந்த புக்கு படிக்கணுமான்னு கேட்டால் படிக்கணும். அது எப்படி படிக்கணும்னு ஈஸியாக படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது போகும் சில புக்கு இருக்குது. நான் அதை அடுத்த சில வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? 90 எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா நான் இப்போ வந்து எக்ஸாம் எழுதுனேன், நானும் எழுதி போய் அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தா ஒரு 65 to 70 அந்த 70 to 75 வருது. சரிங்களா? ஆனால் நான் இங்கே கலைச்சொல்ல நான் அடி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தமிழ் அகரமுதலி புக்கெலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒலி வேறுபாடு கொஞ்சம் பார்க்காம போயிட்டேன். அது பார்த்துட்டு போயிருந்தோம்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா மற்றதுக்கெலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படின்னு. இதில் பாருங்களேன், மொத்தம் அவ்வளோ ஹேண்ட் கேட்டிருக்காங்க. இந்த ஃபுல்லும் இந்த அந்த தமிழ் அகரமுதலி புக்கை படிக்கணும், எப்படி படிக்கணும்னு ஒரு புக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தான் தமிழ் அகரமுதலி புக்கு அந்த 2. அடுத்த 3வது வந்து பார்த்தோன்னா பழமொழிக்கு கீவா ஜெகநாதன். 4வது மரபு தொடருக்கு. இப்படி வந்து சில குறிப்பிட்ட இது இருக்குது. இதுக்கு ஒரு புக்கு, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு புக்கா சார் அப்படிம்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த என்டையர் பாட்டுக்கே வந்து பார்த்தோன்னா இதில் ஸ்பெசிஃபிக்கான டாபிக் பாருங்களேன். ஒலி வேறுபாடு நல்லா படிக்கணும், ஓரெழுத்து மொழி நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கலைச்சொல் இருக்குல்ல, அந்த நம்ம காமிச்சன ஒரு புக்கு, அந்த அகராதி புக்கு வந்து பார்த்தோன்னா 1000 மேலே பக்கம் இருக்கும். ஆனால் அதில் ஒலி வேறுபாடு மட்டும் எடுத்து படிக்கணும். அது வந்து பார்த்தோன்னா அதுக்கு நான் பார்த்து எடுத்து வச்சிட்டேன். சரிங்களா? ஓரெழுத்து மொழி அது ஒரு 5 6 புக்லேருந்து எடுத்திருக்கேன். அது ஒரு 70 இதுக்கிட்ட வரும் அந்த சொல். இது வந்து தனியாக படிக்கணும். மீதியெல்லாம் சொல்பொருள் அந்த டாப்பிக்கில் வந்துடும். அப்போ கலைச்சொல், அயற்சொல், பிறமொழி சொல் இதை படித்தா முடிஞ்சு போச்சு. இது நம்ம படிக்க வேண்டாம், அப்படி வந்து உள்ளே வந்துடும். இந்த சைடில் உள்ளது நம்ம கவனமாக படிக்கணும். அசால்ட்டாக விட்டோம் நம்மளை கீழே தள்ளிடும். இந்த சைடு உள்ள கான்செப்ட் ஒரு தடவை கொஞ்சம் பார்த்துட்டா போதும், வேலை முடிஞ்சு போச்சு. ஆக நீங்கள் எப்படி இப்படின்னு படித்தாலே கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா 90 வந்து பார்த்தோன்னா 85 to 90 எல்லாத்த விட 10 கொஸ்டின் கண்டிப்பாக கூட போட்டுடலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், புக்கு எவ்வளோ புக்கு இருக்குதுன்னு பாருங்கள். தமிழ் சொற்களை பிழை நீக்கி எழுதும் முறை, மொழித்திறன் சம்மந்தமாக தமிழ்மொழி விளக்கம், இனி தமிழை பிழை எழுத வழிமுறைகள், இப்படி நிறைய புத்தகம் வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே குரூப் 2 குரூப் 4 எல்லா கொஸ்டினும் நான் பார்த்துட்டு தான் சொல்லிட்டேன். சரிங்களா? சும்மா வந்து பார்த்தோன்னா சார் தெரியாமல் வந்து பார்த்தோன்னா சொல்லலை. இப்போ குரூப் 4 கொஸ்டினை பாருங்களேன். இந்த குரூப் 4 கொஸ்டின்லையுமே இப்போ பாருங்கள், பொருந்தாச்சொல்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், பொருந்தாச்சொல் முரல், வகுளி, வாழை, வியாழம் கொடுத்துருக்காங்க. இது என்னது? ஒலி வேறுபாடு தெரிஞ்சால் போடலாம், இல்லையா சொல்பொருள் தெரிஞ்சால் போடலாம். மொத்தம் சொல்பொருள் இங்கே ஒரு டாபிக் தான். ஒலி வேறுபாடு, ஓரெழுத்து மொழி எல்லாமே அந்த ஒரு டாப்பிக்கில் அடங்கிடும். அதில் வந்து நல்ல நம்ம நுணுக்கம் படிக்கிறது முதல் ஓரெழுத்து மொழி படிச்சுட்டு அந்த ஒலி வேறுபாடு உடைய சொல் அந்த பொருளெல்லாம் படிக்கணும். அது நான் வந்து தாரேன். நானே வந்து பார்த்தேன் தரது கண்டிப்பாக வரும், உறுதியாக வரும். நான் வந்து பார்த்தா மற்றவங்க மேலே உருட்டலாம் மாட்டேன். அதாவது கரெக்டாக சொல்லுவீங்களே சொல்ல மாட்டேன். அதனால் வந்து பார்த்தா இந்த முரல், வகுளி, வாழை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த பொருளில் வரும். சரிங்களா? ஏற்கனவே இந்த வியாழம் கேட்டது, அதனால் இது அதில் கேட்டிருக்காங்க.
சரிங்களா. கணம் காணம் இது எனது குறிநெடில். அப்போது குறிநெடில் அந்த புக்கில் குறிநெடில் உள்ள சொல் பொருளை படிக்கணும். இப்படி படிக்கணும். அது எப்படி படிக்கணும்னு இன்னொரு இதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா. அந்த நான் சொன்ன மாதிரி 6 டாப்பிக்கில் படிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், வேலை முடிஞ்சு போச்சு. எப்படியாப்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிங்கன்னா இனிமேல் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ வரும். உங்களை கண்டிப்பாக 85 குறைஞ்சது எடுக்க வச்சுருவேன். 90 அதிகபட்சம். இலக்கு 90 தான் சரிங்களா. எடுக்க வைப்பேன். எனக்கு கண்டிப்பாக எடுக்க வைக்க முடியும். என்னால் முடியும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் ப்ரூஃப் பார்த்துட்டேன். அதாவது அவங்களோட ஆர்ஜின் எங்கேருந்து எடுக்காங்க அதே பார்த்தாச்சு. இனிமேல் என்ன வேணும், இந்த தந்த பலகைலாம் கட்டிருந்தாங்களா அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எந்த புக்கிலும் பார்த்தாச்சு. தந்த பலகை, கலைக்கழகம் எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும், பழமொழிக்கு பழமொழி 400 எக்ஸ்ட்ரா படிக்கணும். இப்படி வந்து பார்த்தா ஒரு டாப்பிக்கு எந்தெந்த புக் படிக்கணும்னு நான் தனியாக எழுதி வச்சு உங்களுக்கு கொண்டு வரேன். அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும் சரிங்களா. இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நன்றி, வணக்கம் சரிங்களா. இந்த இன்னொன்று அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த பூட்கை இதெல்லாம் வந்து பார்த்தா அந்த அகராதியில் வரும் சரிங்களா. இதனால தான் நான் சொல்கிறேன், அந்த அகராதி புக் படிக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நம்ம மற்றவங்களோட 10 கொஸ்டின் கூட போட்டால் போதும், அவ்வளோதான். 95 98 தான் எடுக்கணும்னு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. எடுக்கணும்னு நினச்சோம்னு அது நம்மளே கொண்டுரும். நான் அந்த 90s கிட்ஸு எடுத்தால் 95 98 தான் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், அது நம்மளை எடுத்துவோம். இங்கே பாருங்கள், இந்த அணிகம் 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 இது ஒளி வேறுபாடு புரியுங்களா. இங்கே ஓலக்கம் இருக்குது, அதோட வேர்ச்சொல் கண்டிப்பாக ஒரு கட்டளையாக தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தா ஓலகம் வராது, இது வராது, இது வராது, இதை வச்சு எடுக்கணும். இதுதான் வந்து பார்த்தா அந்த ஸ்கில்லையும் வளர்த்துக்கிடணும். சும்மா வந்து பார்த்தா படிச்சுட்டே இருக்கக்கூடாது, ஸ்கில்லையும் வளர்த்துக்கணும். இதில் வந்து பார்த்தோன்னா இது மறுப்பு மறுப்பு இதுவும் ஒளி வேறுபாடு தான். மானி மானி இதுவும் ஒளி வேறுபாடு தான். ஸோ ஒளி வேறுபாடு படிக்கணும், குறிநெடில் உள்ள டாப்பிக்காக படிக்கணும். அதாவது எது சொல் பொருளை ஓரெழுத்து ஒரு மொழி படிக்கணும், சொல் பொருள் படிக்கணும். இந்த டாப்பிக்கில் இவ்வளோ இந்த 3யும் நல்லா அந்த அந்த புக்கில் வந்து பார்த்தா படிக்கணும். அது படித்தாலே நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். அப்போது வந்து பார்த்தோன்னா நான் காட்டினேன் மேலே உள்ள டாபிக் இருக்கா, இந்த டாபிக் வந்து பார்த்தோன்னா கான்செப்ட் டாபிக். இதை முடிச்சிடலாம், டக்குன்னு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து போட்டுடலாம், ஈஸியாக படிச்சிடலாம். ஆனால் அந்த கலைச்சொல் இருக்குல்ல, அந்த கலைச்சொல்லாம் வந்து பார்த்தோன்னா டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. சொல் பொருளும் டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த டாப்பிக்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஈஸியான டாபிக் தான். ஓரளவு படித்தா நிப்பாட்டிடலாம் கிடையாது, அசல்ட்டாக இருக்குன்னு போயிடக்கூடாது, நம்மளை வந்து காலை வரையும். அதுமாதிரி கீழே உள்ள டாப்பிக்கும் வந்து பார்த்தா ஓரளவு டாபிக் தான். ஈஸியாக ஸ்கூல் புக்கில் 6 to 10th முடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த கலைச்சொல்லும், அதாவது கலைச்சொல் ப்ளஸ் அயற்சொல், இதுவும் சொல் பொருள் எங்கேயோ டாபிக் இந்த இருக்கலாம் விளாண்டு டாபிக், இதுக்கு ஒரு பெரிய புக்கு, இதுக்கு ஒரு 14+1 15 புக்கு. இந்த 2 தான் நீங்கள் அடிக்கடி படிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் கான்செப்ட் டாபிக். ஸோ வந்து இதை படித்தாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக போடுறேன் சரிங்களா. சின்ன சின்ன வீடியோவை நான் போட்டு விடுறேன். உங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ஈஸியாக சொல்லுறேன் சரிங்களா. நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.